சற்று முன் திமுகவின் எம்பி ஆகிறார் நடிகர் சரத்குமார். ஸ்டாலின் அதிரடி அறிவிப்பு. அதாவது திமுக அதிமுக கட்சிகளில் பயணித்த நடிகர் சரத்குமார் 2007ஆம் ஆண்டு சமத்துவ மக்கள் கட்சியை தொடங்கினார். அந்த வகையில் 2011, 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்தார். 2011 தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில் தென்காசியில் சரத்குமாரும் நாங்குநேரியில் எர்ணாவூர் நாராயணனும் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். 2016ஆம் ஆண்டு எர்ணாவூர் நாராயணன் சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து பிரிந்து சமத்துவ மக்கள் கழகத்தை தொடங்கி திமுகவுடன் கூட்டணி அமைத்தார். அதே தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில் நின்ற சரத்குமார் தோல்வியை தழுவினார். மேலும் 2019 மக்களவைத் தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை ஆதரித்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கூட்டணியில் போட்டியிட்டார். அதன் பிறகு மாநாடு நடத்திதான் முதலமைச்சராக வேண்டுமென மாமியார் ஆசைப்படுவதெல்லாம் தெரிவித்திருந்தார். 2024 தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த சமத்துவ மக்கள் கட்சி பேச்சுவார்த்தை நடத்தியது. ஆனாலும் திடீரென பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதாக சரத்குமார் அறிவித்தார். 2024 மக்களவைத் தேர்தலில் ராதிகா சரத்குமார் பாஜக வேட்பாளராக விருதுநகர் தொகுதியில் களமிறங்கி தோல்வியை தழுவினார். அதேபோல் பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்து ஒரு வருடத்தை கடந்துவிட்ட போதிலும் சரத்குமாருக்கு பதவி எதுவும் இல்லாமல் இருந்து வருகிறார். பதவி எதுவும் இல்லை என்றாலும் நாள்தோறும் பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக சரத்குமார் தொடர்ச்சியாக அறிக்கைகள் வெளியிட்டு ஆக்டிவாக இயங்கி வருகிறார். ஒரு பக்கம் அரசியல், மறுபக்கம் சினிமா பணிகள் என தொடர்ச்சியாக பிஸியாக இருந்து வருகிறார் நடிகர் சரத்குமார். மேலும் சரத்குமாருக்கு பதவி அளிக்காதது சமத்துவ மக்கள் கட்சியிலிருந்து அவருடன் இணைந்த ஆதரவாளர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது. இதனால் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று நாட்டாமையின் சமத்துவ மக்கள் கட்சியின் விருந்து என்று வைத்து ஆதரவாளர்களை சமாதானப்படுத்தினார் சரத்குமார். இதனிடையேதான் சரத்குமாருக்கு கடந்த ஏப்ரல் மாதம் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த நிலையில்தான் தற்போது பாஜக மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலை தேசிய தலைமைக்கு அனுப்பி மாநில தலைமை ஒப்புதல் வாங்கியுள்ளது. அதில் கராத்தே தியாகராஜன், பால் கனகராஜ், ராம சீனிவாசன் ஆகியோர் மாநில துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக எஸ்.சி. சூர்யா, அமர் பிரசாத் ரெட்டி, ஜி.கே. நாகராஜ், கார்த்தியாயினி, கே.பி. ராமலிங்கம், ஏ.பி. முருகானந்தம் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. அதே சமயம் அந்த பட்டியலில் சரத்குமார் மாநில பொறுப்பாளர்கள் பட்டியலில் இடம்பெறவில்லை. அது மட்டுமில்லாமல் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் முடிவில் சரத்குமார் காய்களை நகர்த்தி வருகிறார். இதனால் தான் மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிடாமல் மனைவி ராதிகா சரத்குமாரை வேட்பாளராக்கினார். குறிப்பாக தான் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற தென்காசி தொகுதி அல்லது திருச்செந்தூர் தொகுதியில் சரத்குமார் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே சரத்குமாருக்கு எந்த பதவி தரப்போகிறார்கள், தேசிய அளவில் மிகப்பெரிய பதவி கொடுப்பதாகவும் பேச்சுக்கள் அடிபட்டதே தவிர அவருக்கு எந்த ஒரு பதவியும் இதுவரை பாஜக ஒதுக்கவில்லை. சமூக வலைதளங்களில் வரும் தகவல்கள் முழுவதுமே பொய் என்ற செய்தி வெளிவந்தவுடனே மன வருத்தத்தில் இருந்த நடிகர் சரத்குமார் இந்த மோடியும் வேண்டாம் பாஜகவும் வேண்டாம் என்று முடிவெடுத்து விரைவில் பாஜக கட்சியிலிருந்து விலகி உள்ளார் சரத்குமார். அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து விரைவில் திமுகவில் சரத்குமார் இணைய உள்ளார். இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அநேகமாக சரத்குமார் எம்பி பதவியை குறிவைத்துதான் திமுகவில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் பரவி வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்க, பாஜகவிலிருந்து விலகிய கையோடு திமுகவில் இணைந்த சரத்குமார் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.